வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை கூடும் நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்று தமிழக அமைச்சரவை கூட்டம். ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடைபெறவுள்ளதாக தகவல். கலை மற்றும் ஆன்மீகத்தின் தலைநகரம் தமிழகம். ஆளுநர் ஆர்.என். ரவி புகழாரம். இங்கிலாந்து மன்னர் 3ஆம் சார்லஸுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. இந்தியாவின் G20 பிரசிடென்சியின் முன்னுரிமைகள் குறித்து விவாதம். போர் வீரரான ராகுல் காந்தியை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எல்லா தலைவர்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களை விலைக்கு வாங்கிய மத்திய அரசு ராகுலை வாங்க முடியவில்லை என பிரியங்கா பெருமிதம். டெல்லி இளம்பெண் மரணத்தில் திருப்பம். போதையில் இருந்ததாக தோழி பரபரப்பு தகவல். வடகொரியாவின் அச்சுறுத்தலுக்கு பதிலடி கொடுக்க முடிவு. அமெரிக்காவுடன் இணைந்து அணு ஆயுத போர் பயிற்சி தொடங்க தென்கொரியா திட்டம். இலங்கைக்கு எதிரான முதலாவது T20 போட்டி. 2 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா த்ரில் வெற்றி. இனி விரிவான செய்திகள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அமைச்சரவைக் கூட்டம் இன்று தலைமைச் செயலகத்தில் நடைபெறுகிறது. ஆட்சி அமைந்து 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக அமைச்சரவையில் புதிய அமைச்சருக்கு இடம் அளிக்கப்பட்டது. அந்த வகையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக அமைச்சரவையில் உதயநிதி ஸ்டாலின் சேர்க்கப்பட்டுள்ளார். இன்று நடைபெறும் கூட்டத்தில் அமைச்சர்கள் அனைவரும் பங்கேற்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்திலும் ஜனவரியில் ஆளுநர் உரையுடன் சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்குவது வழக்கம். அதன்படி இந்த மாதம் சட்டசபை கூட்டத்தொடர் 9ஆம் தேதி தொடங்கவுள்ளது. முதல் நாள் கூட்டத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி உரையாற்றுவார். ஆளுநர் மற்றும் உரையில் இடம்பெறும் கருத்துக்கள், திட்டங்கள் போன்றவை இந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் வைக்கப்பட உள்ளது. கலை, ஆன்மீகம் ஆகியவற்றின் தலைநகரம் தமிழகம் என தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள பவன் ராஜாஜி வித்யாஷ்ரம் பள்ளியில் வடகிழக்கு மாநில கலைஞர்களின் கலை நிகழ்ச்சி மற்றும் கைவினைப் பொருட்காட்சியை அவர் தொடங்கி வைத்தார். இதில் அசாம், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா, மணிப்பூர், அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த 225க்கும் மேற்பட்ட கிராமிய கலைஞர்களின் கலைவிழா கைவினைப் பொருட்காட்சி 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதை தொடங்கி வைத்து பேசிய ஆளுநர், தமிழகம் கலை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றின் தலைநகரம் என்றும் இந்தியாவின் அழகு என்பது வேற்றுமையில் ஒருமைப்பாடை காண்பதுதான் எனவும் கூறினார். பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகத்தில் 16,932 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். 3 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் கூறினார். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் கடந்த 31ஆம் தேதி நடந்த வெடிவிபத்தில் பாதிக்கப்பட்ட 34 பேருக்கு 7,55,000 ரூபாய் மதிப்பிலான நிவாரண உதவிகளை வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன், ஆட்சியர் ஸ்ரேயா பி. சிங் ஆகியோர் வழங்கினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மதிவேந்தன், அனுமதியின்றி பட்டாசு பதுக்கி வைத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். நம்மளுக்கு அனுமதி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது இதுவே முதல் முறைங்கிறதுனால திரும்பி இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்காக மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் இங்கே தீவிரமான விசாரணைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. மறுபடியும் வேறு எங்கேயும் இந்த மாதிரி தேக்கம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதையும் நம்ம ஆய்வு செஞ்சிட்ருக்கிறோம். வருங்காலத்தில் இந்த மாதிரி யாராவது அனுமதியின்றி யாராச்சும் எங்கேயாச்சும் இது மாதிரி பட்டாசு வைத்திருந்தால், தேக்கியிருந்தால் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பருவமழை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மழைநீர் வடிகால் பணிகளை சென்னை மாநகராட்சி மீண்டும் தொடங்கியுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களில் சிங்கார சென்னை 2.0 திட்டம் பகுதி 1 மூலம் புதிய மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தது. இதில் சில பணிகள் வடகிழக்கு பருவமழை காரணமாக குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. அந்த பணிகளை மார்ச் மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளதால் அந்த பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ளன. அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது.
அதிமுகவில் ஏற்பட்ட ஒற்றை தலைமை விவகாரம் காரணமாக இபிஎஸ், ஓபிஎஸ் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி ஒருமனதாக கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் அதிமுக பொதுக்குழு செல்லாது என உத்தரவிடக் கோரி ஓபிஎஸ் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை நிலுவையில் உள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற விசாரணைகளைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை இன்று ஒத்திவைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு இன்று மதியம் 2 மணிக்கு உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் தினேஷ் மகேஸ்வரி, ரிஷிகேஷ் ராய் அமர்வில் விசாரிக்கப்படும். உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ள வழக்கு பட்டியலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனிமொழி பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் பெண் காவலரிடம் அத்துமீறிய 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். சென்னை வளசரவாக்கத்தில் கனிமொழி பங்கேற்ற திமுக கூட்டத்தில் பெண் காவலரிடம் 2 இளைஞர்கள் பாலியல் ரீதியாக அத்துமீறினர். இது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தெரியாமல் கைப்பட்டு விட்டதாக இளைஞர்கள் மன்னிப்பு கோரியதால் பெண் காவலர் புகாரை வாபஸ் பெற்றார். இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் ஈடுபட்ட கலைஞர் நகர் 139வது வட்டத்தைச் சேர்ந்த பிரவீன் மற்றும் ஏகாம்பரம் ஆகியோர் கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளனர். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக கூறி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் நடவடிக்கை எடுத்துள்ளார். இதையடுத்து அவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இங்கிலாந்து மன்னர் 3ஆம் சார்லஸுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் உரையாடினார். அப்போது இங்கிலாந்து மன்னராக பொறுப்பேற்றதற்கு மோடி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். பருவநிலை செயல்பாடுகள், உயிரி பன்முகத்தன்மை, எரிசக்தி பரிமாற்றத்திற்கு நிதி உதவி என்பது உள்ளிட்ட பல விவகாரங்களை இருவரும் விவாதித்தனர். இந்தியாவின் G20 தலைமைத்துவத்தில் இந்தியாவிற்கான முன்னுரிமை குறித்தும் இங்கிலாந்து மன்னரிடம் பிரதமர் விவரித்தார். மேலும் காமன்வெல்த் நாடுகள் குறித்த இருவரும் தங்களுடைய பார்வையை பகிர்ந்து கொண்டதோடு அதன் செயல்பாடுகளை எப்படி மேலும் வலுப்படுத்துவது என்பது குறித்தும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு டெல்லியில் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் தேசிய செயற்குழு கூட்டம் நடக்கிறது. பாரதிய ஜனதா தலைவர் JP நட்டாவின் 3 ஆண்டு பதவிக்காலம் இம்மாத இறுதியில் முடிவடைகிறது. இந்த ஆண்டு நடக்கும் சட்டசபை தேர்தல்கள், அடுத்த ஆண்டு நடக்கும் நாடாளுமன்ற தேர்தல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நட்டாவிற்கு பதவி நீட்டிப்பு அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அவருக்கு பதவி நீட்டிப்பு அளிக்க தேசிய செயற்குழு கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்படும் என்றும் தெரிகிறது. ராகுல் காந்தி ஒரு போர் வீரன் என்றும் யாரும் விலைக்கு வாங்க முடியாது என்றும் பிரியங்கா காந்தி புகழாரம் சூட்டியுள்ளார். ராகுல் காந்தியின் தேச ஒற்றுமை நடைபயணம் உத்தரப்பிரதேசத்திற்குள் நுழைந்தது. காசியாபாத் எல்லையில் பிரியங்கா காந்தி அவரை வரவேற்றார். அப்போது பேசிய பிரியங்கா, ராகுல் காந்திக்கு மத்திய அரசு எல்லா அழுத்தமும் கொடுத்தது என்றும் அவரது நற்பெயரை கெடுக்க ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவழித்தது என்றும் கூறினார். இருப்பினும் அவர் உண்மையின் பாதையிலிருந்து விலகவில்லை என்றும் அவர் பயப்படவில்லை என்றும் கூறினார். ராகுல் ஒரு போர் வீரன் என்றும் அம்பானி, அதானிகள் எத்தனையோ அரசியல் தலைவர்களையும் பொதுத்துறை நிறுவனங்கள், ஊடகங்களையும் விலைக்கு வாங்கிய மத்திய அரசு ராகுல் காந்தியை வாங்க முடியவில்லை என்றும் கூறினார். டெல்லியில் காரில் இழுத்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த இளம்பெண் அஞ்சலி இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது மதுபோதையில் இருந்ததாக அவரது சக தோழி நிதி புதிய தகவலை வெளியிட்டுள்ளார். டெல்லியில் இளம்பெண் காரில் இழுத்துச் செல்லப்பட்டு பலியான நிலையில் அஞ்சலியின் உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தில் உயிரிழந்த அஞ்சலியின் தோழி நிதி செய்தியாளர்களிடம் பேசியபோது, விபத்து நிகழ்ந்தபோது தாமும் உடன் பயணித்ததாகவும் அஞ்சலி மதுபோதையில் இருந்ததாகவும் கூறியுள்ளார். காரில் அடிபட்ட நேரத்தில் தாம் கீழே விழுந்ததாகவும் பின்னர் அங்கிருந்து ஓடி தமது வீட்டிற்கு சென்றுவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த இளம்பெண்ணின் தோழி நிதி கூறிய புதிய தகவல்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. लड़की गाड़ी के नीचे आ गई। लड़की नशे में थी बहुत ज्यादा। लड़की गाड़ी के नीचे आ गई। लड़की बहुत ज्यादा नशे में थी। लड़की गाड़ी के नीचे आ गई। ठीक है, लड़की की गलती है जो लड़की इतने नशे में ड्राइविंग कर रही है। मैंने उसको मना करा कि मत कर मत चला, मैं होश में हूँ, मेरे को चलाने दो। उसने मेरे पे विश्वास नहीं करा। उसने अपने आप पे विश्वास करा कि नहीं बहन तू घेर देगी मुझे, मैं चलाऊंगी। मैंने कहा ठीक है. தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நீர்த்துப் போகச் செய்யும் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்ட வரைவு என தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் முக்கிய பிரிவுகளை நீக்க முயற்சிக்கும் மத்திய அரசின் செயல் வன்மையான கண்டனத்துக்குரியது என்று கூறியுள்ளார்.
தனிநபரின் அனைத்து தகவல்களை கட்டாயப்படுத்தி ஆதாரோடு இணைத்துவிட்டு தனி மனிதரின் தரவுகளை பாதுகாக்க புதிய சட்டம் இயற்றப் போவதாக பாஜக அரசு கூறுவது மோசடித்தனம் எனவும் சீமான் விமர்சித்துள்ளார். வருமான வரி வசூலில் தமிழகம் 4ஆம் இடத்தில் உள்ளதாகவும், வரி செலுத்தாதவர்களின் சொத்துக்கள் ஏலம் விட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வருமான வரித்துறை முதன்மை தலைமை ஆணையர் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். டிஃபால்டர்ஸ் ரொம்ப கடுமையான ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ டேக்ஸே கட்டாமல் வச்சுருக்காங்க, டேக்ஸ் ரெக்கவரி ஆஃபீஸர் எங்ககிட்ட இருக்காங்க, டிஆர்ஓன்னு சொல்லுவோம். அவங்க அவங்களோட ப்ராப்பர்ட்டியெல்லாம் அட்டாச் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை ஏலம் விடுறதுக்கு நாங்கள் வழி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சில பேர் ப்ராப்பர்ட்டிலாம் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியாது, அதை எங்கள் டேட்டா பேஸ்லேருந்து கண்டுபிடிச்சி, எங்களுக்கு சில டேட்டா பேஸ் இருக்குது, 360 டிகிரி ப்ரொஃபைல் நாங்களே சொல்லுவோம், அது வழியாக நாங்கள் கண்டுபிடிச்சி அவங்க ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணி அதை ஏலம் விட்டு அது வழியாக நாங்கள் வரியை கலெக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் என்னங்க, அதாவது எங்களுக்கு இப்போ இங்கே பட்ஜெட்னு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 4000 கோடி பட்ஜெட் இருக்குது. எங்களுக்கு இங்கே அரியர்ஸ்ன்னு பார்க்க போனீங்கன்னா அது ஒரு 3000 கோடி கிட்டத்தட்ட அரியர்ஸ் இருக்குது. அந்த 3000 கோடி அரியர்ஸில் எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 30% கலெக்ட் பண்ணணும்னு இந்த வருஷத்துக்கு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். உதகையில் 10 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த கோத்தர் பழங்குடியின மக்களின் குலதெய்வ பண்டிகை ஆடல் பாடலுடன் நிறைவு பெற்றது. கோகால் கிராமத்தில் வசித்து வரும் கோத்தரின மக்கள் தங்களின் குல தெய்வமான ஐயனோர் மற்றும் அம்மனோருக்கு திருவிழா நடத்தி கொண்டாடினர். தினமும் விரதமிருந்த அவர்கள் அம்மனோர் மற்றும் ஐயனோருக்கு படையல் வைக்க களிமண்ணை தலையில் எடுத்து சென்றனர். பின்னர் சாமை, அரிசி, அவரை மற்றும் நெய் ஆகியவற்றாலான உணவை குலதெய்வத்திற்கு படைத்து கோத்தர் பழங்குடியின மக்கள் கலாச்சார இசையுடன் நடனமாடினர். தொற்று அதிகரித்து வரும் சீனாவுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்கி உதவி செய்ய உள்ளதாக ஐரோப்பிய கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. உருமாறிய BF7 கொரோனா அங்கு ஆதிக்கம் செலுத்துகிறது. சீன தடுப்பூசிகளின் திறன் குறித்து சந்தேகம் நிலவுவதாக கூறப்படும் நிலையில் அந்த நாட்டுக்கு பொது சுகாதார நிபுணத்துவம் மற்றும் இலவச தடுப்பூசிகளை வழங்க உள்ளதாக ஐரோப்பிய கூட்டமைப்பு சுகாதார ஆணையர் ஸ்டெல்லா கிரியாகைட்ஸ் தெரிவித்துள்ளார். வடகொரியாவின் அச்சுறுத்தலுக்கு பதிலடி கொடுக்க அமெரிக்காவுடன் இணைந்து அணு ஆயுத போர் பயிற்சி தொடங்க தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோல் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளான தென்கொரியா மற்றும் ஜப்பானை அச்சுறுத்தும் வகையில் வடகொரியா தொடர்ச்சியாக ஏவுகணை சோதனை நடத்தி வருகிறது. கடந்த 1ஆம் தேதி ஜப்பானை நோக்கி குறுகிய தூர பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகளை ஏவி வடகொரியா சோதித்தது. அதனைத் தொடர்ந்து நடந்த ஆளும் தொழிலாளர் கட்சியின் கூட்டத்தில் பேசிய வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் நாட்டின் அணு ஆயுத உற்பத்தியை அதிவேகத்தில் அதிகரிக்க உத்தரவிட்டார். இதனால் கொரிய அதிபர் யூன் சுக் யோல் வடகொரியாவின் அச்சுறுத்தல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்காவின் அணு ஆயுதங்களை உள்ளடக்கிய கூட்டு போர் பயிற்சியை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும், இதுகுறித்து அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் கூறினார். நடிகர் விஜயின் வாரிசு படத்தின் ட்ரெய்லர் இன்று மாலை 5 மணிக்கு வெளியாகும் என்று படக்குழு அறிவித்துள்ளது. வாரிசு படம் பொங்கலுக்கு வெளியாகும் நிலையில் படத்திற்கு தணிக்கை குழு சான்றிதழ் வழங்கியுள்ளது. ஒட்டுமொத்தமாக படம் 2 மணி நேரம் 50 நிமிடங்கள் ஓடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே படத்தின் ட்ரெய்லர் இன்று மாலை 5 மணிக்கு வெளியாவதால் விஜய் ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். 2 நிமிடம் 30 வினாடிகள் கொண்ட ட்ரெய்லர் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. மறைந்த கால்பந்து ஜாம்பவான் பீலேவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. புற்றுநோய் பாதிப்பால் பிரேசிலைச் சேர்ந்த கால்பந்து ஜாம்பவான் பீலே கடந்த மாதம் 29ஆம் தேதி மரணமடைந்தார். இதனையடுத்து பல முக்கிய போட்டிகளில் பீலே ஆடிய சாண்டோஸ் நகரின் விலா பெல்மிரோ கால்பந்து மைதானத்தில் அவரின் உடல் வைக்கப்பட்டது. அங்கு ரசிகர்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து சுமார் 8 மைல் தூரத்திற்கு நடைபெற்ற இறுதி ஊர்வலத்திற்கு பிறகு மெமோரியல் அடுக்கக மயானத்தில் பீலேவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இலங்கைக்கு எதிரான முதலாவது 20 ஓவர் போட்டியில் 2 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா த்ரில் வெற்றியை ருசித்தது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது 20 ஓவர் போட்டி மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்றது. முதலில் பேட் செய்த இந்திய அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன்கள் எடுத்தது. அடுத்த களமிறங்கிய இலங்கை அணி 20 ஓவர்கள் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 160 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் இந்தியா 2 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை கூடும் நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்று தமிழக அமைச்சரவை கூட்டம். ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடைபெறவுள்ளதாக தகவல். கலை மற்றும் ஆன்மீகத்தின் தலைநகரம் தமிழகம். ஆளுநர் RN ரவி புகழாரம். இங்கிலாந்து மன்னர் 3ஆம் சார்லஸுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. இந்தியாவின் G20 பிரசிடென்சியின் முன்னுரிமைகள் குறித்து விவாதம். போர் வீரரான ராகுல் காந்தியை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எல்லா தலைவர்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களை விலைக்கு வாங்கிய மத்திய அரசு ராகுலை வாங்க முடியவில்லை என பிரியங்கா பெருமிதம். டெல்லி இளம்பெண் மரணத்தில் திருப்பம். போதையில் இருந்ததாக தோழி பரபரப்பு தகவல். வடகொரியாவின் அச்சுறுத்தலுக்கு பதிலடி கொடுக்க முடிவு. அமெரிக்காவுடன் இணைந்து அணு ஆயுத போர் பயிற்சி தொடங்க தென்கொரியா திட்டம். இலங்கைக்கு எதிரான முதலாவது T20 போட்டி 2 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா த்ரில் வெற்றி. இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன.